வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நுரையீரலை பலமாக வைத்துக் கொள்வதற்கு என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நுரையீரலை ஆரோக்கியமாக நம்ம பாதுகாக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா மூச்சு குழாய் அழற்சி, ஆஸ்துமா, நுரையீரல் புற்றுநோய் உள்ளிட்ட பலவிதமான பிரச்சனைகளை நம்ம சந்திக்க நேரிடுவோம். உலகம் முழுவதுமே நுரையீரல் சார்ந்த பிரச்சனையால் பலரும் அவதிப்பட்டு இருக்காங்க. இரட்டை உறுப்பு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நுரையீரல் தான் நம்ம சுவாசிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய உறுப்பு. நம்முடைய உயிர் வாழ்வதற்கு சுவாசம் எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அப்போ சுவாசத்தை மேம்படுத்திக்கிறதுக்கு, ஆரோக்கியமாக வைத்துக்கிறதுக்கெல்லாம் நுரையீரலுடைய வேலை ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால நுரையீரல் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு என்னென்ன மாதிரியான உணவுகளை சாப்பிட வேண்டும் அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரி, வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். நுரையீரலை பாதுகாக்கிறதுக்கு நீங்க தண்ணீர் எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். நுரையீரல் ஆரோக்கியத்திற்கு தண்ணீர் மிகவும் அவசியம். நம்முடைய உடலின் வெளிப்புறத்தை நீரேற்றமாக வைத்துக் கொள்ள வேண்டியது எப்படி அப்படின்னா தண்ணீர் நமக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ அதே போல நம்முடைய உடலினுடைய உள்ளுறுப்புகளையும் ஆரோக்கியமாக கழிவுகள் இல்லாமல் சுத்தப்படுத்துவதற்கும் தண்ணீர் தான் உதவிகரமாக இருக்கு. தண்ணீர் நம்முடைய நுரையீரலை எப்போதுமே நீரேற்றமாக வைத்துக் கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும். நிறைய தண்ணீர் நம்ம குடிக்கும் போது நுரையீரலுடைய செயல்பாட்டை அதிகரிக்க செய்வதோடு சளி தொல்லை ஏற்படுவதை நம்ம தடுத்துக் கொள்ளலாம். அப்புறம் நுரையீரலுடைய அந்த காற்று பாதைகளில் எந்த விதமான கிருமி தொற்றுகளும் இல்லாமல் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் ஆகாமல் நுரையீரலை பலப்படுத்திக்கிறதுக்கெல்லாம் தண்ணீர் குடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். எனவே தொடர்ந்து நம்ம பார்த்தோம்னா 1.5 லிட்டருக்கும் அதிகமாக தண்ணீர் எடுத்துக்கணும். அதாவது குறைந்தபட்சம் 2 லிட்டர் கீழே நம்ம தண்ணீர் குடிக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நம்ம ஆரோக்கியமான தண்ணீர் எடுத்துக்கொள்ளும் போது நுரையீரல் பலமாக இருக்கும். நுரையீரலை பாதுகாக்கிறதுக்கு பழங்கள்ல மாதுளம் பழத்தை சாப்பிடலாம். மாதுளம் பழத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் பிற ஊட்டச்சத்துக்கள் மூச்சு குழாய் தொடர்பான பிரச்சனைகள் ஆகியவற்றை சரி செய்வதற்கு உதவிகரமாக இருக்கு. குறிப்பாக ஆஸ்துமா மற்றும் நுரையீரல் அலர்ச்சி உள்ளவர்கள்லாம் மாதுளம் பழத்தை எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. நுரையீரலுக்கு மாதுளம் பழம் மிகவும் நல்லது. தொடர்ந்து ஒரு கைப்பிடி அளவு மாதுளம் பழத்தினுடைய விதைகளை நம்ம சாப்பிட்டு வரும்போது நுரையீரல் தொடர்பான பிரச்சனைகளை நம்ம தவிர்த்து கொள்ளலாம். ஏன்னா மாதுளம் பழத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கு, பிற ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. இது எல்லாமே மூச்சு குழாய் தொடர்பான அந்த நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகளை சரி செய்து வராமல் தடுக்கும். நுரையீரலை பாதுகாக்கும் ஆப்பிள். தினமும் ஒரு ஆப்பிள் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா மருத்துவரையை சந்திக்க வேண்டிய அவசியமே இருக்காது அப்படின்றத மருத்துவர்களே குறிப்பிட்றாங்க. ஸோ அப்போ எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பல நோய்கள் வருவதற்கு காரணமாக ஊட்டச்சத்து குறைபாடு தான் இருக்குது. அப்போ அந்த ஊட்டச்சத்தை சரி பண்ணிக்கிறதுக்கு ஆப்பிள் பழத்தை எடுத்துக்கிட்டோம்னா எல்லா ஊட்டச்சத்துக்களுமே கிடைக்கப்படுறதால எந்த நோய்களுமே இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கிறதால நம்ம மருத்துவரை அணுக வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஆப்பிள் இருக்கக்கூடிய நார்சத்து அதிகம், அதே சமயம் மிக குறைந்த கலோரிகள் கொண்டு இருக்கு. ஸோ நார்சத்து அதிகம், கலோரிகள் குறைவு என்பதால் ஆரோக்கியத்தை நன்மை அதிகமாக தருது ஆப்பிள் பழம். தினமும் ஆப்பிள் பழங்களை சாப்பிட்டு வருவர்களுக்கெல்லாம் நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரவே வராது அப்படின்றத பல ஆய்வுகளில் குறிப்பிடுறாங்க. நுரையீரலை பாதுகாக்கும் இஞ்சி. இஞ்சி காலமாக உணவாகவும் மருந்தாகவும் பயன்படுத்தக்கூடிய ஒரு மூலிகை பொருள். இஞ்சியில் இருக்கக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்ரிக் பண்புகள், அதாவது அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள், ஆஸ்துமா, ரத்தம் சார்ந்த நோய்கள், அதுக்கப்புறம் இந்த ரத்த சோகை, குறிப்பாக நமக்கு இருக்கக்கூடிய பிபி, சுகர், புற்றுநோய், மூட்டு வலி, முடக்குவாதம் போன்ற நாள்பட்ட நோய்களினுடைய அபாயத்தை குறைப்பதற்கு உதவிகரமாக இருக்கு. அதோடு நுரையீரல் தேங்கியிருக்கக்கூடிய இறுகிய நாள்பட்ட நெஞ்சு சளியை கரைத்து வெளியேற்றக்கூடிய தன்மையெல்லாம் இந்த இஞ்சிக்கு தான் இருக்கு. மேலும் நுரையீரல் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி ஆரோக்கியமான நுரையீரலை பெறுவதற்கெல்லாம் நம்ம இஞ்சியை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். இஞ்சி சாப்பிட்டோம்னா நுரையீரல் இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவும் ஏற்படாது, தொற்று வியாதிகளும் நமக்கு ஏற்படாது. நுரையீரலை பாதுகாக்கும் மஞ்சள் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருந்திருக்கு. ஆன்டி பாக்டீரியல் மற்றும் ஆன்டி வைரல் பண்புகளை கொண்டிருக்கு. பாக்டீரியாவையும் வைரஸையும் எதிர்த்து போராடும் பலவிதமான நோய்களை அட்டாக் ஆகாமல் தடுக்கும் மஞ்சள். அதோடு மஞ்சள் இருக்கக்கூடிய குர்குமின் என்ற அந்த வேதிப்பொருள் நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வராமல் தடுப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். அதனால தான் சளி போன்ற மூச்சு குழாய் மற்றும் நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும்போது நீராவி பிடித்த நம்மளுடைய முன்னோர்கள்லாம் மஞ்சள் சேர்த்து கொள்வாங்க. நம்ம மாத்திரைகள் பயன்படுத்துகிறோம். அதை தவிர்த்துட்டு மஞ்சள் சேர்த்து நீராவியை பிடிச்சோம் அப்படின்னா தொடர்ந்து இந்த மாதிரி நம்ம மஞ்சளை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக் கொள்ளும் போது நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் நம்மளால் தடுப்பதற்கு உதவிகரமாக மஞ்சள் இருக்கும். நுரையீரலை பாதுகாக்கும் மஞ்சள் பூசணிக்காய். மஞ்சள் பூசணிக்காயில் கேரட்டை போலவே அதிக அளவு பீட்டா கரோட்டின், லூடின் போன்ற நுண்ணூட்ட சத்துக்கள் அடங்கியிருக்கு. அதோடு இந்த மஞ்சள் பூசணிக்காயை பார்த்தோம்னா அதோடு மட்டுமின்றி மஞ்சள் பூசணிக்காயில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரிக் பண்புகள்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாமே நுரையீரலை பாதுகாக்கிறதோடு நுரையீரல் ஏற்படக்கூடிய தொற்றுகள், அந்த இன்ஃபெக்ஷன்ஸ், சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்கள் போன்ற பிரச்சனைகளையும் எதிர்த்து போராடுவதற்கெல்லாம் மஞ்சள் பூசணிக்காய் நமக்கு உதவிகரமாக இருக்கும்.
நுரையீரலை பாதுகாக்கும் பூண்டுல அல்லுசன் என்னும் வேதிப்பொருள் இருக்கு, இந்த பண்புகள் இருக்கு. இது மூச்சு குழாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி செய்வதற்கு உதவுவதோடு மூச்சு திணறல் போன்ற பிரச்சனைகளையும் சரி செய்வதற்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். அப்போ அந்த மூச்சு குழாய் பிரச்சனை, மூச்சு திணறல் போன்ற இந்த மாதிரி நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகளை கியூர் பண்ணிக்கிறதுக்கு பூண்டு எடுத்துக்கலாம். பூண்டில் இருக்கக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பண்புகள் ஆஸ்துமாவை எதிர்த்து போராடுவதற்கும் அதற்கு சிறந்த மருந்தாக விளங்குவதற்கும் உதவிகரமாக இருக்கும். ஸோ நம்ம பூண்டு எடுத்துக்கொள்ளும் போது என்ன பண்ணலாம் அப்படின்னா நுரையீரலை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளலாம். நுரையீரலை பாதுகாக்கும் குடைமிளகாய் கேப்சிகம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நுரையீரல் பலமாக இருக்கும். விட்டமின் சி எனும் உயிர் சத்து நுரையீரலை பாதுகாக்கிறதுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அந்த ஆற்றலை அதிகரிக்க செய்யறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். எனவே நம்மளுடைய இம்யூன் பவரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே நம்ம குணப்படுத்திக்கலாம். சீசன் ஆஃப் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்களையும் வராமல் தடுத்துக்கலாம். விட்டமின் சி குடைமிளகாயில மிக அதிக அளவில் இருக்கிறதால இது நுரையீரல் சிதைவை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. அது மட்டுமின்றி குடைமிளகாயில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேரோட்டினாய்டுகள் நுரையீரல் புற்றுநோயினுடைய அபாயத்தையும் உங்களுக்கு குறையுது. ஸோ அதனால நுரையீரல் சார்ந்த புற்றுநோய் இன்னும் பல விதமான பிரச்சனைகள் எதுவும் வராமல் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகளை சிக்கி தவித்து அதிலிருந்து வெளியே வராமல் தவிக்கிறீங்கன்னா தொடர்ந்து இந்த உணவுகளை நீங்கள் எடுத்துக்கோங்க. நுரையீரல் பலம் பெறும். நுரையீரலுடைய காற்றுப்பாதையில் எந்த விதமான தொற்றுகளும் ஏற்படாமல் நலமோடு வாழலாம். ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.